ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமுமே ஒரு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்துறோம். இன்னைக்கு அதுல பாத்தீங்கன்னா காசால நடந்த ஒரு நிகழ்வு தான். நமக்கு தெரியும் 2 வருஷமா காசால போர் நடக்குது. அது போர்னா சும்மா சாதாரண போர்லாம் கிடையாது. நம்ம வரலாற்றுல கேட்ட போர்கள் கூட பாத்தீங்கன்னா எப்படி நடத்தப்படும்னா, பொதுவா ஒரு ஊர் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு ஊருக்கு நடுவுல சண்டை வருதுன்னா 2க்கும் நடுவுல இருக்கக்கூடிய எல்லை பகுதியில தான் சண்டை போடுவாங்க. ஒரு இடத்த குறிச்சிருவாங்க, அந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த இடத்துல வீடெல்லாம் இருக்காது, அது ஒரு காலி இடமா இருக்கும். அங்க நேருக்கு நேர் சண்டை போடுவாங்க. இதுக்கு பேர் தான் போருன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நம்ம பத்ர் போரை பார்த்திருக்கோம், உஹது போரை பார்த்திருக்கோம், ஹந்தக் போரை பார்த்திருக்கோம். எத்தனையோ போர்கள் இந்த மாதிரிதான் வந்துச்சு. ஆனா இப்ப யூதர்கள் செய்யக்கூடிய போர் அப்படியான்னு கேட்டீங்கன்னா, அந்த மக்களுடைய இடத்த பிடிச்சிட்டு முழு இடத்தையும் ஆட்டை போடுறதுக்காகவே இவனுங்க போர் செய்யறாங்க. அதுவும் அந்த மக்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ, பொதுமக்கள், அதன் மீதே என்ன பண்றாங்க, குண்டு தாக்குதல் பண்ணி எல்லா வீடுகளையும் அழிக்கிறாங்க. இந்த மாதிரியான போரெல்லாம் நம்ம வரலாற்றுல கூட பார்த்திருக்க மாட்டோம். ரொம்ப மோசமான போராகத்தான் இந்த போர் நடந்து கொண்டிருக்கு. தொடர்ச்சியாக வான் தாக்குதல் செஞ்சு வீடுகள் இடிக்கப்படுவதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா, உள்ள இருந்தவங்களாம் அந்த இடுபாடுகளுக்குள்ளேயே அப்படியே சமாதி ஆயிடுறாங்க. கபூர்ல போட்டுதான் புதைக்கணும்லாம் கிடையாது, இவங்களை கட்டடத்துக்குள்ளேயே புதைச்சிடலான்ட்டு இவனுங்க என்ன பண்றாங்க, புதைக்கிறாங்க. அப்படிதான் வான் தாக்குதல் செஞ்சு பல மாடி கட்டிடங்கள் விடிஞ்சு விழுந்திருக்கு. இடுபாடுகளுக்குள்ள மனிதர்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. நாள் ஆக ஆக அவர்கள் அப்படியே என்ன ஆயிடுறாங்கன்னா, ஒரு கட்டத்துல எலும்பு கூடலாம் மாறிடுறாங்க. 2 வருஷம் ஆச்சா, அதனால 2 வருஷமா அந்த இடுபாடுகளுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் தோண்டி எடுத்து பார்த்தா எலும்பு கூட இருக்காங்க. வெறும் எலும்பு கூட இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கு அதுவே கபூராக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த நிலைமையில கூட அல்லாஹ் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கான் பாருங்க. 48 நாள் கழிச்சு ஒரு குழந்தை அந்த இடுபாடுகளுக்குள்ள இருந்து உயிரோட வந்திருக்கு. சுபஹானல்லாஹ். இடுபாடுகளை என்ன பண்றாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு உயிரையும் தேடி நவுத்துல, சும்மா இடுபாடுகளை காலி பண்ணி வைப்போம், அங்க நிறைய பேர் உள்ளக்குள்ள மாட்டிருக்காங்க, இறந்துருக்காங்கன்னு போய் தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நவுத்திட்டு வந்திருக்காங்க. ஆனா அப்படி நவுத்தும் போது ஒரு குழந்தை கிடைச்சிருக்கு. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா உயிரோடு இருக்கு. பார்த்தாவே அப்படியே பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இருக்கு. ஒரு கொஞ்சம் கூட ஒரு நிறம் மாறிச்சு, அடிபட்டுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் அந்த குழந்தைக்கு பாருங்க 48 நாள் சாப்பிடாம கூட என்ன பண்ணிருக்கான், அந்த உடம்புக்கு தேவையான விஷயத்தை கொடுத்துருக்கான். அல்லாஹ் நான்னா நம்ம சாப்பிட்டு உயிர் வாழ்வோம், அல்லாஹ் நான்னா நம்ம சாப்பிடாமலும் உயிர் வாழ்வோம் அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கலாம். அது குழந்தைக்கெல்லாம் அந்த மனநிலையெல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு கூட நம்ம சொல்ல முடியாது. பெரியவங்களே அந்த மாதிரியான நிகழ்வையெல்லாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. குழந்தைக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. தாய் இல்லாம, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாம, அந்த இடுபாடுகளுக்கு நடுவுல இருட்டுல அந்த குழந்தை அப்படியே இருந்திருக்குது. சுபஹானல்லாஹ். அங்க இருக்கக்கூடிய மீட்பு பணி என்ன பண்ணாங்கன்னா, அதை போய் எடுத்துட்டு வந்தாங்க. அது எடுத்துட்டு வந்தது ஒரு பெரும் நம்பிக்கையாக மக்களுக்கு அமைஞ்சிருக்குது. அப்பப்போ மீட்பு பணியில என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டிடத்துக்குள்ள ஏதாவது உடல்கள் மாட்டியிருக்கான்னு தேடிட்டே இருப்பாங்க. உயிரோடு இருப்பாங்களான்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பாங்க. விழுந்துருச்சு 10 மாடி கட்டிடம், அவ்வளவுதான், எல்லாரும் இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண மாட்டாங்க. அல்லாஹ்னா யார் வேணா 10 மாடி கட்டிடத்துக்குள்ள கூட உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தேடுவாங்க. அந்த மாதிரி தேடின போதுதான் இப்படி ஒரு குழந்தை கிடைச்சிருக்குது. மாஷா அல்லாஹ். அல்லாஹுடைய நாட்டுமே இன்று வேறில்லை. இதெல்லாம் இல்லாம இந்த இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்றாங்கன்னா, இறந்தவங்களை கபூர்ல புதைச்சிருப்பாங்களே, அவங்களையெல்லாம் தோண்டி எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க, கண்ணை திருடி, கிட்னி எல்லாம் திருடி, அவங்கள்ட்ட இருந்து உடல் உறுப்புகளை திருடிட்டு மறுபடியும் கொண்டு என்ன பண்ணிடுறாங்க, குப்பை மாதிரி போட்டுறாங்க. இந்த மாதிரி கபூருக்குள்ள இருக்கிறவங்கள கூட அவங்க எடுத்துட்டு போய் திருடி எடுத்துட்டு உடல் உறுப்புகளை எடுத்து கொண்டு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா உயிரோட ஒரு குழந்தை இடுபாட்டுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறதே அங்க இஸ்ரேல் ராணுவத்துக்கு கூட தெரியாம இருந்திருக்கு. அத்தனைக்கு இஸ்ரேல் இப்பதான் போர் நின்னுச்சு வெளியே போனாங்க. ஆனா அதுக்கு முன்னாடிலாம் இஸ்ரேல் உள்ளதா இருந்தாங்க. அப்படி உள்ள இருந்தும் கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஒரு குழந்தை உயிரோடு இருக்குது அப்படின்னா, அல்லாஹ் எப்படி ஃபிரௌனை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல கொண்டு போய் சேர்த்துனானோ அந்த மாதிரிதான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இஸ்ரேலுடைய ராணுவமே உள்ளதா இருக்கிறாங்க. இஸ்ரேலே மோசமானவங்க, குழந்தை கிடைச்சா கூட விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இஸ்ரேலுடைய ராணுவம் உள்ள இருக்கக்கூடிய நேரத்திலேயே உயிரோட ஒரு குழந்தை இடுபாடுகளுக்கு நடுவில் சிக்கி அவங்க அங்க இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் கூட யாருக்கும் தெரியல. குழந்தை அழுதுச்சு போய் எடுத்தாங்கலாம் சொல்ல முடியாது. சும்மா இடுபாடுகளை இது பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள குழந்தை உயிரோட இருந்திருக்குது. அப்புறம் அதை எடுத்துட்டு போனாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பண்ணி இப்ப அந்த குழந்தை என்ன இருக்கு, நல்ல நிலைமையில இருக்குது. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் நாடினால் எதிரிகள் ஊருக்குள்ளேயே இருந்தாலும் சரி, அவர்களை விட்டும், அதே மாதிரி புதைக்கப்பட்டிருந்தாலும் சரி, புதைக்கப்பட்டதை விட்டும் அந்த 10 மாடி கட்டிடத்தவே பாத்தீங்கன்னா அந்த இடுபாடுகளுக்கு நடுவுல அவங்க கபருக்குள்ள வாழ்ந்த மாதிரிதான் அந்த குழந்தைக்கு இருந்திருக்கும். அதையும் மீறிதான் அல்லாஹ் அதுக்கு உயிரை தக்க வச்சு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கான். அல்லாஹ் நாடாத ஒரு விஷயமும் இந்த உலகத்தில் நடக்காது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றாக இருக்கு. அல்லாஹ்வே போதுமானவன்.
இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.